ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் முதல் காலாண்டிலும் கூட அன்பும் நியாயமும் உள்ள தேவன் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். 2 வார பாடங்களை முடித்து இந்த நாளிலும் இந்த காலாண்டோட 3வது பாடத்திற்குள்ளாக நாம் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த பாடத்திற்கான தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? தலைப்பு தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு. இந்த சென்டென்ஸை வாசித்த உடனே இந்த வாக்கியம் முற்று பெறாத ஒரு வாக்கியம் போல இருக்கிறது. அப்படி தானே? தேவனுக்கு பிரியமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு அப்படின்னு அந்த வாக்கியம் முடிவு பெறாத ஒரு வாக்கியத்தை போல நிற்பதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமாக வாழ்வது என்பது ஏதோ ஒரு சூழ்நிலையிலையோ 2 சூழ்நிலையிலையோ வாழ்றது அல்ல. நம்முடைய ஜீவன் இருக்கும் அளவும் நாம் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துவதை போல என்னால் இதை பார்க்க முடிஞ்சு. இந்த நாளோட பாடத்திற்கான மைய வசனமாக என்ன கொடுத்துருக்குறாங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் எப்படி இருப்பாரா? அமர்ந்திருப்பார். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த வார பாடத்தோட மைய வசனமே இதுதான். ஆண்டவர் நம் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். ஆண்டவர் நம் நிமித்தமாக கம்பீரமாக களி கூறுகிறாராம். எப்பெல்லாம் ஆண்டவர் நம் நிமித்தமாக மகிழ்ச்சி அடைகிறார்? நான் என்னென்ன காரியத்தை செய்யும் போதெல்லாம் தேவன் என்னாலே கம்பீரமாக பூரிப்படைகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வார பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? ஜெபத்தோடு இந்த நாளில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவரை நான் எப்படி பிரியப்படுத்த போகிறேன்? பாவத்திலே உழன்று கிடக்கக்கூடிய இந்த மனிதனால் பரலோக தெய்வத்தை பிரியப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை அலசி ஆராய்வது தான் இந்த வார பாடத்தோட தலையாய நோக்கமாக இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவர் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய படிக்கிறல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உடைய ஆவி என்னை எப்படி நடத்துவார்? செவையான பாதையில் நடத்துவார் என்று சங்கீதங்களில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட செவையான ஆவியானவர் அவருக்கு பிரியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக செபித்து இந்த நாளின் பாடத்தை துவங்குவோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. புழுக்களும் பூச்சிகளுமாய் இருக்கிற மனிதர்களாகிய எங்களை நீர் நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய ஆவியானவர் எங்களை செவையான பாதையில் நடத்துவார். உமக்கு பிரியமானதை எங்களுக்கு போதித்தருளுவார் என்று நாங்கள் கேட்ட வண்ணமாக இந்த நாளில் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, கற்றுக்கொள்ளுகிற திறந்த மனதோடு நாங்கள் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எந்த விதமான இடையூறுகளும் எண்ண சிதறல்களும் எங்களுக்குள்ளாக வராதபடி கர்த்தர் எங்களிடத்தில் பேசவும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார பாடத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஒரு அப்பா, இந்த அப்பாவுக்கு தந்தையர் தின பரிசு கொடுப்பதற்காக ஒரு சின்ன பையன் கடந்து போகிறான். சின்ன பையன் ஏதோ ஒரு பரிசு பொருளை வச்சு அதை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி பொதிந்தும் பொதியாமலும் எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட, அப்பா தந்தையர் தின வாழ்த்துக்கள், இதை வச்சுக்குங்க அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்குறாருன்னு சொல்லி வச்சுக்கோம்.
இது ஒரு கற்பனை தான். அப்படி கொடுக்கும்போது அப்பா சொல்கிறாரு, மகனே நீ என்ன பரிசு கொண்டு வந்திருக்க போகிற பெருசா? ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அது நான் உனக்கு கொடுத்த காசில் தான் நீ வாங்கிட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் என்ன ஏதாவது உனக்கு இதுக்கு முன்னாடி பொருளாக கொடுத்துருப்பேன், அதே தான் எனக்கு திரும்ப கொண்டு வந்திருப்பேன். அதனால் என்னைய பிரியப்படுத்துகிற அளவுக்கு உன்னையால் பெருசாக அதை என்ன செய்ய முடியாது, வாங்கி தர முடியாதுப்பா. அதனால் உன் பரிசுலாம் எனக்கு வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்வார்னு வச்சுக்கோமே, எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை, எங்கள் வீட்டில் சில சமயங்களில் எங்களோட பாப்பா அப்படி தான் ஏதாவது பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சும்மா அப்படி எழுதி பர்த்டே வருது அப்படின்னா ஏதோ அவளுடைய கிறுக்கல்னால என்னத்தையாவது எழுதி கொண்டாந்து ஹாப்பி பர்த்டே டாடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பாள். இதை வாங்கும்போது ஏன் உணர்வு எப்படி இருக்குது? நம்ம பரிசு அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறோம்? இந்த தகப்பனுடைய மனநிலையில தான் நாமளும் இருக்கிறோமா? ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை தகப்பனை பிரியப்படுத்தக்கூடிய எந்த பரிசையும் கொடுக்க முடியாது அப்படின்னு தகப்பன் நினைக்கிறாரு. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அதே கண்ணோட்டத்தோடு பார்ப்பது இல்லை. அப்படிதானே? நாம் பாவத்தில் விழுந்த மனுஷங்க, தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு பொருள் ஏதாவது இருக்குமா, நம்மளால் எதுவுமே முடியாத அப்படின்னு ஒருவேளை நம்ம ஏங்கினா கூட ஆண்டவருடைய பார்வை அப்படி இல்லையா. தேவனை நீங்களும் நானும் பிரியப்படுத்தலாம். எப்படி பிரியப்படுத்தலாமா? இயேசுவின் வழியாக நீங்களும் நானும் நிச்சயமாக பிரியப்படுத்த முடியும். ஒருவேளை பாவ சுவாபந்தான், ஜென்ம மனுஷன்தான், விழுந்து எழுப்பக்கூடிய எல்லா விதமான குறைபாடுகளும் எனக்கு இருந்தாலும் கூட இயேசுவின் வழியாக நீங்களும் நானும் பரலோகத்தின் ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? பிரியப்படுத்த முடியும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான நற்செய்தி. இந்த வார பாடத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திருந்திய மைந்தனுடைய ஓமை. எங்கே இருக்குது இந்த ஓமை? மனம் திருந்திய மைந்தனோட ஓமை லூக்கா 15வது அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 15வது அதிகாரத்தில் எத்தனை ஓமை இருக்குது? 3 ஓமைகள் இருக்குது. அப்படிதானே? என்னெல்லாம் இருக்குது? காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன குமாரன். இந்த 3 ஓமைகளும் சொல்லப்பட்டதின் அடிப்படை ஒரே ஒரு காரியம்தான். இயேசு ஒரே ஒரு காரியத்தை விளக்குவதற்காகவே இந்த 3 ஓமைகளையும் சொன்னார். என்ன காரியத்தை விளக்குவதற்காக இயேசு இதெல்லாம் சொன்னார் பாருங்களேன். நமக்கு தெரியும் அந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. இளைய குமாரன் வந்து என்ன கேட்டான்? அப்பா சொத்தை பிரித்து கொடு அப்படிதானே கேட்டார். 2 பெரிய சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய சுதந்திரத்தை வாங்கிட்டு போய், சுதந்திரத்தை வாங்கும்போது அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு பாருங்க, என் தகப்பனையும் என் உறவுகளையும் விட எனக்கு எதுதான் முக்கியம்? இந்த ஆஸ்தி, இந்த சொத்து, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரித்து வாங்கி கொண்டு போய் தூர தேசத்தில் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு கடைசி என்ன வேலைக்கு போனா? கால் சென்டர்லேயே வேலைக்கு போனா? இல்லை எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதா? எங்கே போனா தெரியுங்களா? வயலில் போய் பன்றி மேய்க்கக்கூடிய வேலைக்கு போனா. பன்றி சாப்பிடக்கூடிய தவிடு கூட கிடைக்கல. எவ்வளோ ஒரு கேவலமான நிலை பாருங்க. நான் படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மனிதனுடைய வாழ்க்கை என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அப்படிதானே? நிலையற்ற வாழ்க்கை. ஆடம்பரத்தில் உழன்று கொண்டிருந்த இந்த பையன் இன்றைக்கு பன்றி சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட இல்லாமல் பரிதாபமான ஒரு நிலையில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து ஓடியதே இதுக்கான காரணம். அப்படிதானே? வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. அலைய யோசிச்சு பார்க்குறான். எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட வடபாயசத்தோட சாப்பாடு போடுறாரு, நான் ஏன் இவ்வளவு
கீழான ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி அப்பதான் என்ன செய்யுது, தெளிந்து தகப்பன் வீட்டை பார்த்து வர்றான். இந்த கதை நமக்கு தெரியும். நான் வேகமாக கடந்து போறேன். அப்பாவுக்கு எத்தனை பையங்க? 2 பசங்க. 2 பசங்களும் எங்க இருந்து எங்க வந்தாங்க சொல்லுங்க பாப்போம். சரி, மூத்த பையன் எங்க இருந்து எங்க வந்தான்? எங்க இருந்து வந்தான்? வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். சரி, இளைய பையன் எங்க இருந்து எங்க வந்தான்? அவனும் வயல்ல இருந்தான் வீட்டுக்கு வந்தான். நீங்க படிச்சு பாருங்க. பன்றியை கூட்டிட்டு போய் அவன் எங்க தான் மேய்ச்சான்? வயல்ல தான் மேய்க்க போனான். 2 பேருமே வயல்ல இருந்தா வீட்டுக்கு வந்தாங்க. மூத்த பையன் வயல்ல வேலை செஞ்சு அழகா குளிச்சு ஒருவேளை சுத்தமா வந்திருக்கலாம், அப்படிதானே? ஆனால் இளைய பையன் எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பன்றி மேய்க்க போனான். பன்றி எங்க? வயல்ல சகதியில புரண்டு மேலெல்லாம் அழுக்காக, அவனுக்கு சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை, நல்ல ஆடை இருந்திருக்காது. அப்பா வீட்டுக்கு வந்தான். ஆண்டவருடைய அன்பை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது நடந்த சம்பவமா ஒரு ஓமையா? ஒரு ஓமை. ஏன் ஆண்டவர் அந்த இளைய பையன் ஒரு ஆடு மேய்க்க போனான்னு சொல்லியிருக்கலாம், ஒரு 4 ஒட்டகத்தை மேய்க்க போனான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கோழி பண்ணையில் வேலை செஞ்சான்னு சொல்லியிருக்கலாம். எதுக்காக பன்றிகளை அவன் மேய்க்க போனான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, பன்றியை விட அசுத்தமான ஒரு மிருகம் இருக்க முடியுமாங்க? எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உலகத்துல நாம் அருவருத்து வெறுக்கத்தக்கதாக பன்றியை காட்டிலும் மோசமான ஒரு மிருகம் இருக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? எப்பேற்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறத மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் அந்த இளைய குமாரன் என்ன வேலை செஞ்சான்னு சொல்றாரு? பன்றி மேய்க்க போனான். அப்ப அசுத்தத்தோட தான் வீட்டுக்கு வந்தாங்க. அவன் உடம்பு அசுத்தமா இருந்துச்சு, அவனுடைய உள்ள அசுத்தமா இருந்துச்சு, எல்லாமே அசுத்தமா இருந்தா கூட அவனுடைய தகப்பன் அவனை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். இன்னொரு பையனும் வயல்ல இருந்து தான் வந்தான். வெளியெல்லாம் சுத்தமா இருந்துச்சு, ஆனா உள்ள எப்படி இல்லை? சுத்தமா இல்லை. இதை உலக ரீதியா யோசிச்சு பார்த்தா அந்த பெரிய பையன் கேட்டதுல ஏதாவது தவறு இருக்கா? உலக ரீதியா யோசிச்சு பாருங்களேன். நான் இத்தனை வருஷம் உங்க கூட தான் இருந்தேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் என்ன செய்யல? மறுப்பு சொல்லலை. நீங்க நின்னேன், நீங்க உட்காருங்கன்னு சொன்னா நான் உட்கார்ந்தேன், நீங்க வயல்ல போய் வேலை செய்யுங்கன்னா நான் வயல்ல வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு விருந்தை வச்சிருப்பீங்களான்னு அந்த மூத்த பையன் கேட்டதுல எந்த தவறும் கிடையாது. இது உலக நியதி. இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, 1ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு போனவனுக்கும் ஒரு பணம் தான் சம்பளம், 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு போனவனுக்கும் ஒரே சம்பளம் அப்படிங்கிறத உலக நீதியில் ஏற்றுக்க முடியாது. ஆனால் சுவிசேஷம் என்பது வேறு, உலக நியதி என்பது வேறு. மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாக நான் பாரேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய பார்வை 99 பத்திரமாக இருக்கக்கூடிய ஆட்டை காட்டிலும் தொலைந்து போன ஒரு ஆடு அவருடைய பார்வையில் அதிக கனமுடையதாக காணப்படுகிறது. அப்படித்தானே? இந்த ஓமையோட நோக்கமே அதுதான். இப்போ நல்லா இருக்கிற நீ என் கூட தான் இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பாமல் அவன் பிழைத்திருப்பதையே விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, அப்ப நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்தணும். பாடத்தோட தலைப்பு அதுதான், தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நான் எந்த சேத்துக்குள்ள கிடக்கிறேன், எந்த குழிக்குள்ள கிடக்கிறேன், நான் எவ்வளவு அசுத்தமான நிலைமையில் இருந்தாலும் என் தேவனை நோக்கி ஓடி வந்தேன் என்று சொன்னால், தேவன் நமக்கு எதிராக ஓடி வந்து நம்மை கட்டி அணைக்கிறவராக இருக்கிறார். யூ-டர்ன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்மானம், அது தேவனை என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. ஆண்டவருடைய மன உருக்கம் பாருங்களேன். எவ்வளவு தூரம் வழி விலகி போயிருந்தாலும் தம்முடைய தகப்பனை நோக்கி ஓடி வரும்போது அவர் மனம் குளிர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதான் நம்ம இதில் படித்தோம், மனப்பாட வசனத்தில் பார்த்தோம்ல. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எப்ப களி கூறுவார்? எப்ப நிமித்தமாக பிரியப்படுவார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை விட்டுட்டு அவர் பக்கமாக திரும்பி வரும் பொழுது தேவன் நம்மீது மகிழ்ந்து களி கூறுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நாம் என்ன செய்யலாம்? உணர்ந்து கொள்ளலாம். படிக்கிறோம்ல லூக்கா 15:10, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன செய்யும்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். நான் ஒரு உண்மை சம்பவத்தை படித்தேன்னு பார்த்துக்குங்க. அது நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லணும். ஸ்காட்லாந்து நாட்டில் ஒரு வாலிப பெண், அப்பா அம்மா சொல்கிறது எதுவுமே பிடிக்கல. பாப்பா இதை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படி தான் ஒடுத்தணும், இப்படி தான் வாழணும்னு சொல்கிற எல்லாமே அவளுக்கு கசப்பாக இருந்துச்சு. என்ன எங்கள் அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் நயன்னு இதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க சங்கவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள இந்த வாலிப பெண் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலாம். வீட்டை விட்டு வெளியில் போய் மனம்போன போக்கில் வாழ்ந்தாலாம். இவங்க அம்மா எத்தனையோ முறை பிரயாசப்பட்டும் இந்த அன்பான வாலிப பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டே வர முடியல. இஷ்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா. நாட்கள் போக போக தெருக்களில் சுற்றி தெரியக்கூடிய பெண்களோடு இந்த பாப்பா சேர்ந்துக்கிட்டா. தெரு தெருவாக போய் தகாத காரியங்களை செய்யக்கூடிய கூட்டத்தில் இந்த வாலிப பெண்மணி சேர்ந்துக்கிட்டா. இந்த தாய்க்கு மிகுந்த வேதனை. என் பிள்ளைய விட்டெடுக்கவே முடியலன்னு சொல்லி வேதனையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்களாம். அந்த அவருடைய ஊரில் மிட் நைட் மிஷன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ சேவை மையம் ஒன்று இருந்ததாம். இந்த கிறிஸ்தவ சேவை மையத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப பிராயத்தில் தான் தோன்றித்தனமாக இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு வாழ்க்கையை தொலைக்கிற பெண்கள் கடைசியாக அடைக்கலம் தேடி வரக்கூடிய இடம்தான் இந்த மிட் நைட் மிஷன் அப்படிங்கிற சொசைட்டியாக இருந்துச்சான். அப்போ இந்த தாய் யோசிச்சு பார்க்குறா, என் மகா நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு ஒரு நாள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லி அந்த சொசைட்டியில் உள்ள ரிசப்ஷன் ஏரியா வரவேற்பு அறையில் தன்னுடைய புகைப்படத்தை, தன்னுடைய ஃபோட்டோவை அந்த ஹாலில் மாட்டி வச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த அம்மா நினச்ச மாதிரியே இந்த அருமையான வாலிப பிள்ளை அநேகரால் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இந்த மிட் நைட் மிஷன் அப்படிங்கிற சொசைட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தாலாம். வந்துட்டு அதுக்குள்ளே வரவும் அவங்களோட தாயோட படம் அங்கே இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த பாப்பா கண்ணீர் விட்டு அழுகிறாளாம். ஏன்னா அவருடைய நிலை அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவருடைய கற்பனை உணர்வு எப்படி போகுது பாருங்க. அந்த புகைப்படத்தில் உள்ள அவருடைய தாய் தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டி அவளை கட்டி அணைப்பது போன்ற ஒரு பிரம்மை உணர்வு அவளுக்குள்ளாக ஏற்பட்டுச்சான். இதை பார்த்த உடனே இந்த பாப்பா என்ன நினச்சாலாம், நான் எங்கள் அம்மா கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடி தன்னுடைய தாயை தேடி அவளோடு சேர்ந்து மறுவாழ்வு வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை படிக்க முடிஞ்சு. எனக்கு அன்பா என்னுடைய பிள்ளைகளே, தாய் கரம் நீட்டி அழைக்கிறாள் என்று சொன்னால் தாயினுடைய அன்பிலும் மேலான அன்பு நம்முடைய ஆண்டுடைய அன்பு. ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் கரங்களை ஏந்தி அழைக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்பை கேட்டு நாம் நம்முடைய பாதையை மாற்றி அவற்றை வருவோம்னு சொன்னால் அதுதாங்க அவருக்கு பிரியம். தேவன் விரும்புகிற பிரியமான காரியங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த கெட்ட குமாரனுடைய கதையை படித்து பார்க்கும்போது படிக்கிறோம், ஆண்டவருடைய உச்சகட்ட சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் உச்சகட்ட சந்தோஷம். மேபி நீங்கள் 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் கூட இந்த பூமியில் வாழ்ந்திருக்கலாம். யாராவது சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் மகிழ்ந்த சந்தோஷத்தில் இதுதான் உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? யாராவது உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். இப்போ உச்சக்கட்ட சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த அனுபவம் எது? யாராவது சொல்லுங்க, என்ன சந்தோஷம் உங்களுக்குமா? யாராவது உங்களுடைய உச்சக்கட்ட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டீர்களானா இப்போ நீங்க சொல்லலாம். சார் சொல்லுங்க. தேவன்
மரணத்தின் வாசலில் இருந்து என்னை பாதுகாத்தார், அதுதான் என் வாழ்க்கையோட உச்சக்கட்ட சந்தோஷம் ரவி சார் சொல்கிறாங்க. இதே கேள்வியை நெப்போலியன் போனபாட்ட அவங்களுடைய படைத்தலைவர்கள்லாம் சேர்ந்து கேட்டாங்களாம். அவங்கெல்லாம் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது நம்முடைய ராஜாவுக்கு பெரிய சந்தோஷமாக இந்த யுத்தம் இருந்திருக்குமா, அந்த யுத்தத்தில் ஜெயித்தது இருந்திருக்குமா, அல்லது அந்த நாட்டு படைத்தலைவர்களை எல்லாம் தோற்கடித்து ராஜ்யத்தை கைப்பற்றியது இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நெப்போலியனே அங்கே வந்தாராம். அவர்கிட்டே கேட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, ராஜா உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் எது அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு என்ன பதில் சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாக எடுத்த திருவிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். இது அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? அவருடைய வாழ்க்கையில் முதலாக எடுத்த திருவிருந்து அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் அதுதானே சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி மீட்கப்பட்ட மக்கள் நிமித்தமாக தேவன் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாதான். அதுதாங்க ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏசாயா 62:4 படிக்கிறோம்ல, ஆண்டவர் தம்முடைய மக்களை பார்த்து என்ன சொல்றாரு? எப்சிபா பியூலா அப்படின்னு சொல்றாரு. எப்சிபா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமானவன். பியூலா அப்படின்னா உன் தேசம் வாழ்க்கைப்படும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த மனம் திருந்திய மைந்தனோட ஓமையில் தகப்பன் மகன் உறவில் ஒரு விரிசல் ஏற்படுகிறது. அந்த விரிசலை சரி செய்து அவர் ஆனந்தம் காண்பதை பார்க்க முடிகிறது. இப்போ அதே உறவு சபைக்கும் தேவனுக்குமான உறவு. அந்த உறவை ஆண்டவர் எங்கே ஒப்பிட்டு சொல்றாரு? கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு. கணவன் மனைவியோட உறவை ஒப்பிட்டு தேவனுக்கும் சபைக்கும் இடையேயான உறவை ஆண்டவர் சுட்டி காட்டுறார். அப்படி சொல்லும் பொழுதுதான் சொல்றாரு, பியூலா என்றும் எப்சிபா என்றும் நீ அழைக்கப்படுவாய். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது பிரியமாக இருப்பார். எப்போ? இறுதி நாட்களில் நம்ம எல்லாம் மீட்கப்பட்ட கூட்டமாக அவரோடு சேர்ந்து நித்திய ராஜ்யத்திற்கு போகும் பொழுது தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நான் எல்லாரையும் மீட்டுக்கொண்டேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு பிரியமானவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ நம்முடைய உறவு சபைக்கும் தேவனுக்குமான உறவை கணவன் மனைவி உறவோடு ஆண்டவர் சுட்டி காட்டுறார். இப்போ இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திருமண உறவில் தேவனை போல தயாள குணத்தோடு நாம் நடந்து கொள்வோமானால் தேவன் பிரியப்படுகிறார். அப்படிதானே? நீ பாருங்களேன், பாவம் செஞ்சதுன்னா ஆனா தேடி வந்தது அவரு. தகுதி இல்லாதவனா ஆனா அளவுக்கு அதிகமான கிருபைகளை காட்டுவது அவர். கண்பான அவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல ஈகோ இருக்குதாங்க. ஆண்டவர்கிட்ட ஈகோ இல்லை. அவர் பரிசுத்தமானவர். நாம் பாவியாக இருந்தாலும் கூட அவர் தான் இறங்கி வர்றார் முன்னாடி. அவர் தேடி வந்தார். பாவம் செஞ்சுட்டு ஆதாம் ஒளியத்தான் செஞ்சாரு. தேவன் தான் ஆதாமே எங்க இருக்கிறா என்று தேடி வந்தார். நான் எப்போதும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் என்பவன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறான், மனைவி என்பவள் சபையை அடையாளப்படுத்துகிறான். ஒருவேளை மனைவி தவறி செல்லக்கூடிய தவறான புரிதல்களில் இருப்பாங்க. தவறு இருக்குமானாலும் கூட தேடி சென்று சரி செய்ய வேண்டிய வேலை கணவனாகிய ஆசாரியனுக்கு உரிய வேலை என்று வேதம் கற்றுத்தருவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் நம்மில் பிரியப்படுகிறார். உறவை சரி செய்வதன் மூலம் பிரியப்படுகிறார். எப்படி நம்மோடு தேவன் உறவை சரி செய்து பிரியம் காட்டுகிறாரோ அதே போல் நீங்களும் நானும் சக மனிதர்களோடு நம்முடைய உறவை சரி செய்வதன் மூலம் தேவன் பிரியப்படுகிறார் நம்மீது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். ரெண்டு காரியங்களுங்க பாடத்தோட அடுத்த பகுதி. ஒரு கேள்வி கேட்போமே, இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேரை நம்முடைய தமிழக முதல்வருக்கு தெரியும்? உங்களுக்கு அவரை தெரியும், சரிங்களா? உங்களுக்கு அவரை தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? அங்கே இருக்கிற யாரையாவது தெரியுமா? தனிப்பட்ட வகையில் என்னை தமிழக முதல்வருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? என்னையும் அவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது.
சரி, நாம் பிரியப்படுத்தினாதான் அவர் பிரியமாக இருக்க முடியுமா? மதுரை மத்திய தமிழ் திருச்சபையில் இருக்கக்கூடிய சோ அண்ட் சோ பிரியப்படுத்தினா மாத்திரம்தான் தமிழக முதல்வர் பிரியமாக இருப்பார் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாதுங்க. கிட்டத்தட்ட 7 கோடி ஜனங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் நாம் பிரியப்படுத்தினாதான் அவர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எந்த நியதியும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? இல்லை நாம் பிரியப்படுத்தினால்தான் தேவன் மகிழ்வாக இருப்பார் அப்படின்னு யோசிக்கணுமா? ஒரு காரியம். ரெண்டாவது, பாவ மனிதனால் தேவனை பிரியப்படுத்த முடியுமா? 2 கேள்வி கேட்குறாங்க. முதலாவது கேள்வி என்ன? தேவன் மகிழ்ச்சி அடைய ஏதாவது வேணுமா? நம்ம செஞ்சாதான் அவர் மகிழ்ச்சி அடைவாரா? இல்லை பாவ மனிதனால அவரை அளவுக்கு அதிகமாக பிரியப்படுத்ததான் முடியுமா அப்படின்னு 2 கேள்வி நமக்கு முன்பாக வைக்கிறாங்க. முதலாவது கேள்வி பாருங்க. தேவன் அவ்வளவு பெரியவர், அண்ட சராசரம், நாம தூசியிலையும் தூசி, துளியிலும் துளியாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பார்வையில் விலை மதிக்க முடியாதவர்கள். நாம் அவரை பிரியப்படுத்தணும், அது அவசியம் அப்படிங்கிறத தாண்டி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோமா? விலை மதிக்கக்கூடியவர்களாக, விலை மதிப்பில்லாதவர்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவ்வாறாகவே கண்ணோக்குகிறார். சரி, இப்போ எப்பெல்லாம் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு? 2 காரியம் பார்த்தோம், அப்படி தானே? ஒரு பாவி அவர்கிட்ட திரும்பி வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரி செய்து ஒப்புரவாகும் போது அவர் சந்தோஷப்படுகிறார்னு பார்த்தோம். வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 15வது அதிகாரம் 8-9 வசனத்தை மாத்திரம் வாசிப்போமே. தேவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியம், தேவன் மகிழ்ச்சி அடைய நாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா இந்த வசனம் அதுக்கான பதில் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 15:8-9 படிங்க பார்ப்போம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு எப்படி இருக்கா? அருவருப்பானது. செம்மையானவர்களின் செபமும் அவருக்கு பிரியம். 2 காரியம் இருக்குதுங்க. எது ஆண்டவருக்கு அருவருப்பு, எது அவருக்கு பிரியம்? 9வது வசனம் பாருங்க. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? நாம் சில காரியங்களை செய்யும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார், இன்னும் சில காரியங்களை செய்யும் போது தேவன் துக்கம் அடைகிறார். அதிகாரம் 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம், பூமியிலே மனிதனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். படிக்கிறோம்ல, பாவத்து நிமித்தம் ஆண்டவர் வேதனைப்படுறாரு. சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தாவீதின் காரியம் ஆண்டவருக்கு பொல்லாப்பா இருந்தது. படிக்கிற வேதாகமத்தில். அதே சமயத்தில் சாலமோனுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு உகந்ததா இருந்தது. இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் தேவனை பிரியப்படுத்தவும் செய்யலாம், அவரை துக்கப்படுத்தவும் என்ன செய்யலாம்? செய்யலாம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அது அங்கே படிக்கிறோம், தீமை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா? துக்கம் அடைகிறார். அதே சமயம் செம்மையானவர்களின் செபமோ அவருக்கு பிரியம். செம்மையான செயல். நீங்க யோசிச்சு பாருங்களேன். 1 சாமுவேல் புத்தகத்தோட முதல் 3 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 2 விதமான ஜனங்களை பார்க்கலாம். சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் எப்படி நடந்தாரா? பிரியமாக நடந்தார். திரும்ப திரும்ப வரும், சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்தான்னு சொல்லி. ஆனால் ஏலியின் மக்கள் எப்படி இருந்தாங்க? பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. எனக்கு அன்பான அவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் தேவனை பிரியப்படுத்துகிறேனா அல்லது துக்கப்படுத்துகிறேனா? நாம் தேவனோடு உறவை சரி செய்யும் பொழுது அவரை பிரியப்படுத்துகிறோம், தேவனை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம்.
வேதாகமம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். 146வது சங்கீதம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் படிக்கும்போது, அப்போ நீதிமான்களை மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கிறாரா, கொடுக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா? அப்படி அர்த்தம் இல்லை. எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். நீதிமான்களை இன்னும் விசேஷித்த வண்ணமாக நேசிக்கிறார். எல்லோரிடத்திலும் தேவன் அன்பு காட்டுகிறார். ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் விசேஷித்தமான அன்பையும் மகிழ்ச்சியையும் தேவன் தெரியப்படுத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்? தேவன் மேலே இருக்கிறாரு, நாம கீழே இருந்தால் கூட உணர்வு ரீதியாக அன்பின் அடிப்படையில் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம மீது எப்படி இருக்கிறாரா? பிரியமுள்ளவராக இருக்கிறதுனால. ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கிற யாராவது நான் வெறுமையாக இருக்கிறேனே, எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களாக இருக்குது, நான் தனித்து விடப்பட்டவளை போல உணர்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை நேசிக்கிறார், அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ மேபி தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் கூட உணர்வு ரீதியாக அன்பு ரீதியாக நம்மோடு அவர் மிக நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. விழுந்து போன பாவ மனிதர்கள் இயேசுவின் மூலமாக மாத்திரமே என்ன செய்ய முடியும்? அவரை பிரியப்படுத்த முடியும். நம்முடைய நிலையை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்ன பண்றாரா? தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்த பொழுது அவர் தம்முடைய அன்பை என்ன செஞ்சாராம்? நமக்காக காட்டினாராம். நாம் எதுவும் செய்வதற்கு முன்பாகவே தேவன் அற்புதமாக தாராளமான கிருபைகளை நமக்காக பொழிந்திருக்கிறார். இப்போ அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் யார் கையில் தான் இருக்குது? நம்முடைய கையில் தான் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது அந்த அன்பை புறக்கணிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மீட்கப்படுகிற ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகும் போது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். 1 பேதுருவோட புத்தகம் எடுங்களேன், 2வது அதிகாரம். பாவ மனுஷனும் தீமையில் வேரூன்றிய மனிதர்களும் தேவனோடு உறவை சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அவரை பிரியப்படுத்த முடியும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை பார்க்கலாமே. 4வது வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, மனிதன் இயல்பிலே விழுந்து போனவன் தான். ஆனால் விழுந்து போன மனிதன் இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படிப்பட்ட கல்லா மாறுறானா? ஜீவனுள்ள கற்களாக, ஜொலிக்கக்கூடிய, கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் எப்படி வர்றீங்க? கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்போ என்ன அர்த்தம்? விழுந்து போன மனுஷங்கள் தான். நற்கிரியைகள் என்று சொல்வதற்கு நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை பிரியப்படுத்துவதற்கும் என்னுடைய சுயத்தினால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவின் தியாக பலியை விசுவாசிக்கும் போது, இயேசுவின் கிரியைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எனக்காக இதை செய்தார் என்று முழு மனதோடு நான் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் நீதி என் நீதியாக கணக்கில் வைக்கப்படுகிறது. இயேசு என்னில் வாசம் செய்கிறார், வேத வாக்கியங்கள் என்னை தூண்டுகிறது. என்னுடைய வாழ்க்கை
மறுபிறப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகிறது. இப்போ நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் யாரை பிரியப்படுத்தும்? தேவனை பிரியப்படுத்தும். சுயத்தினால் அல்ல, இயேசுவை விசுவாசித்து அவருடைய தியாக பலியை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ளாக வரக்கூடிய ஒரு மாற்றம். இது தேவன் தரக்கூடிய மாற்றம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றம். இதன் விளைவாக நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனை மகிமைப்படுத்தும். எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, தேவனை மனுஷனால் மகிமைப்படுத்தவும் பிரியப்படுத்தவும் முடியும். எப்போ? இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது. அவரின் கிரியைகளை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் யாருடைய சாயலில் மாறிடுறோம்? தேவ சாயலுக்குள்ளாக மாறுகிறோம். தேவனுடைய மத்தியஸ்த ஊழியம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் வழக்காடி பாவ மன்னிப்பை கொடுக்கும் பொழுது இந்த மாம்ச மனுஷன் மறுரூபமான ஒரு மனிதனாக மாறும் பொழுது கிறிஸ்துவின் சாயல் எண்ணில் வருகிறது. என்னால் தேவனை என்ன செய்ய முடியும்? பிரியப்படுத்த முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? இந்த நாளின் பாடத்தை முடிப்போம். ஆண்டவர் நம்ம மீது அன்பு காட்டுறார், இரக்கம் காட்டுகிறார். நான் தப்பு பண்ணாலும் அவர் தேடி வர்றாரு. எனக்காக அவர் கிருபையை கொடுக்கிறாரு, என்னை மன்னிக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். இதெல்லாமே ஒரு பக்கத்திலிருந்தே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதானே? ஆண்டவர் தான் செயல்பட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்யும் பொழுது இதுக்கு மறு உத்தரவு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சின்ன காரியத்தை நான் செஞ்சா கூட ஆண்டவர் சந்தோஷப்படுறாருங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு 10,000 தாலந்து மன்னிக்கும் பொழுது நாம 100 வெள்ளிக்காசு மன்னிச்சா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? சந்தோஷம் அடைகிறார். தேவன் நம்ம மீது பிரியப்படுகிறார். அப்ப தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அடுத்த வழிமுறை என்னன்னு சொன்னா, தேவன் எனக்கு அளவிட முடியாத அளவுக்கு மன்னித்திருக்கிறார், தேவன் எனக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் நான் ஒரு சிறிய முயற்சி, தேவனுடைய பலத்தினால ஒரு சிறிய காரியத்தை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்தால் கூட அது நிமித்தமாக தேவன் நம்மில் பிரியப்படுறாரு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க. மார்க் 9வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் இந்த சம்பவம். பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனை யார்கிட்ட கொண்டு வர்றாங்க? சீஷர்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. அவர்களால் பிசாசு துரத்த முடிஞ்சா? துரத்த முடியலை. இப்போ இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்த போது இயேசுசாமி என்ன சொன்னார்? இது இவனுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு நிறைய காரியங்களை கேட்குறாரு. அப்போ அவருடைய தகப்பன் கேட்குறாரு, சொல்கிறாரு, ஆண்டவரே உம்மால் கூடுமானால் ஏதாவது செய்யும் அப்படின்னோடனே, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு வாரியத்தை தேவன் கேட்குறார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி. இப்போ அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? போ, எப்போ முழு விசுவாசம் இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு குணமாக்குறேன், நீ கடந்து போ அப்படின்னு அவர் சொல்லலை. அவனிடத்தில் காணப்பட்ட அந்த கடுகு விதையளவு விசுவாசம், அப்படின்னு எது சொல்கிறது? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட மலையை பார்த்து என்ன செய்யலாம்? நகர்ந்து போ என்று சொன்ன ஆண்டவர் இங்கே அதை செயல் வடிவத்தில் காட்டுறாரு. அவனிடத்தில் ஒருவேளை பரிபூர்ணமான விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனிடத்தில் காணப்பட்ட சிறிய விசுவாசத்தை தேவன் மெச்சிக்கொண்டு அவருடைய மகனுக்கு அங்கு சுகம் கொடுத்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான ஆண்டவர் பிள்ளைகளே, தேவன் நமக்கு அதிகமாக செய்திருக்கிறார். ஆனால் அவருக்காக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் தேவன் மகிழ்ந்து பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? நிறைய காரியங்கள் இருக்குது வேதாகமத்தில். நன்மை செய்யுங்க, அன்றியும் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் படிக்கிறோம் 12வது அதிகாரத்தில் நிறைய காரியங்களை நாம் படிக்கிறோம். இந்த நாளின் பாடம் தேவனை பிரியப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுக்கு நாம் கற்றுக் கொடுத்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தேவனை நோக்கி திருப்பும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறார். நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் விரிசலை சரி செய்யும்படியாக அவரோடு ஒப்புரவாகும் போது தேவன் நம்மில் பிரியப்படுகிறார். ஆண்டவருக்கும் நமக்குமான உறவை அடையாளப்படுத்தக்கூடிய திருமண உறவில் தற்தியாகமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். விழுந்து போன மனிதனாலும் தேவனை பிரியப்படுத்த முடியும். எப்பொழுது?
இயேசுவின் தியாக பலிகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிரியைகளின் நிமித்தமாக நாம் ரட்சிப்பை சம்பாதித்து கொள்ளும் பொழுது தேவனை பிரியப்படுத்த முடியும். கடைசியாக பார்த்தோம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள், அவனுடைய பலத்தினால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய செயல்களும் தேவனை பிரியப்படுத்தும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா, அல்லது தேவனை துக்கப்படுத்தும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்கிற சிந்தனை ஓட்டத்தோடு கூட அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த நாளின் பாடத்தை நிறைவு செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. தேவனை பிரியப்படுத்த ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யோசிக்கணும் என்பதை சிந்தனை செய்தோம். எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக திருப்பப்படும் பொழுது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். உள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகும் போது நீர் மகிழ்ச்சி அடைகிறீர். ஆண்டவரே, விழுந்து போன மனிதர்களாகிய நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லிய வண்ணமாக உம்மை விசுவாசித்து அன்புள்ள ஆண்டவரே, அதன் மூலமாக மறுரூப மாற்றத்தின் அடிப்படையில் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் என்று கற்றுக்கொண்டோம். கேட்ட செய்தியின் அடிப்படையில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்தும்படி இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.